ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வடகறி தான் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலப்பருப்பை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கடலப்பருப்பு கூடயே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இன்னும் அதிகமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி அடை மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சில பேர் இட்லி குண்டால ஆவியும் காமிப்பாங்க. நான் இந்த மாதிரி அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடுச்சு. திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நம்ம உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வானல் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்புமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒரு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். புதினா வதக்கும் போதே சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் மறந்தனால இப்போ சேர்க்குறேன். நீங்கள் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி உதிர்த்து கையிலே இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இந்த மாதிரி நம்ம கொதித்து வரும்போதே நல்லா அந்த பட்டை, லவங்கம், அந்த இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப நல்லா வரும். அது டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுருந்தா அந்த கடலப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது போட்டோன்னே கெட்டிப்பதம் வந்துடும். அதனால் தண்ணி அதிகமாகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.